ஒரு வீட்டில் செல்வ செழிப்புடன் நோய் நொடி இல்லாமல் தரித்திரம் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் முதலில் உழைக்க வேண்டும், சுறுசுறுப்புடன் செயல்பட வேண்டும், சோம்பேறித்தனத்தை அகற்றிவிட வேண்டும். அப்படி உழைத்தும் கையில் பணம் தங்கவில்லை மற்றும் வீட்டில் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் வருகிறது என்றால் வீட்டில் உள்ள ஆண்கள் மாதத்திற்கு ஒரு முறையாவது இதனை செய்ய வேண்டுமா? அதேபோல் வீட்டில் உள்ள பெண்களும் உங்கள் வீட்டில் இதுபோன்ற பழக்கங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். தினமும் கோலமிட்டு பூஜை. இடத்தை சுத்தமாக வைத்தல். காலையில் வீட்டின் வாசலில் கோலமிட்டு பஞ்சாமிர்தம் அல்லது தீபத்தை ஏற்றுவதே மிக முக்கியமானது. இதனால் நன்மை தரும் சக்திகள் வீட்டின் நிலை கொள்கின்றன. அதிகாலையில் எழுந்திருப்பது மிகவும் முக்கியம். சூரிய பகவான் ஒளி உங்கள் மேல் பட்டாலே உங்களுக்கு நோய் நொடிகள் அண்டாது. துளசி மர பூஜை. வீட்டின் முன்பகுதியில் அல்லது பின்புறம் துளசி மரம் வளர்த்து தினமும் பூஜை செய்து தீபம் ஏற்றுவது மிகவும் அற்புதமானது. இது வீட்டில் நலனையும் செல்வ வளத்தையும் அதிகரிக்கிறது. குபேர பூஜை. வெள்ளிக்கிழமை அல்லது புதன்கிழமைகளில் குபேர தேவனுக்கு பூஜை செய்து ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் குபேராய நமக மந்திரத்தை 108 முறை ஜபிக்கவும். குடிநீரின் சக்தி. வீட்டில் சூரியன் வருவது போன்ற நடைமுறையை பின்பற்றி வீட்டின் குளியலறை மற்றும் சமையலறையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இது பொருளாதார சூழ்நிலைக்கு மாற்றம் கொண்டு வரும். விளக்கேற்றுதல். மாலை நேரங்களில் வீட்டின் முன் தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏற்றி திருமந்திரங்களை சொல்வது நல்ல விதமான உங்களின் குடும்ப வாழ்வில் அமைதியையும் செல்வத்தையும் உண்டாக்கும். இவை ஒழுங்காக செய்யும் போது வீட்டில் தரித்திரம் நீங்கி செல்வ வளம் குவியும். அதேபோல் வீட்டில் உள்ள ஆண்களுக்கும் சில பொறுப்புகள் இருக்கின்றன. வீட்டில் இந்த வழிபாட்டை பெண்களை விட ஆண்கள் செய்வது சிறந்ததாக சொல்லப்படுகிறது. ஆண்கள் செய்ய முடியாத பட்சத்தில் அல்லது செய்ய இயலாத குடும்ப சூழ்நிலையில் பெண்கள் செய்யலாம், தவறில்லை. இதற்கு பெரிதாக நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. தினமும் ஆலயம் சென்று வழிபாடு செய்ய வேண்டும். வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மாதத்தில் ஒரு நாள் ஆலயம் செல்ல வேண்டும், அவ்வளவுதான். இந்த விஷயத்தை கேட்கும் பொழுது உங்களுக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கும். மாதத்தில் ஒரு நாள் கோவிலுக்கு சென்றால் சரியாகும் என்று ஆன்மீகத்தில் சொல்லப்படுகிறது. அதாவது குடும்பத்தில் இருக்கும் ஆண்மகன் மாதத்தில் ஒரு நாள் அதிகாலையில் நடக்கும் ஆலய வழிபாட்டிற்கு செல்ல வேண்டுமா? அது எந்த ஆலயமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அதிகாலையில் நடக்கும் வழிபாட்டிற்கு செல்ல வேண்டும். அப்படி சென்று அங்கு கிடைக்கும் அபிஷேக நீரை வீட்டிற்கு கொண்டு வந்து தெளிக்க வேண்டும். இதுதான் சூட்சும பரிகாரம் அல்லது வழிபாடு. எது வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம். இந்த தண்ணீரை கொண்டு வந்து வீட்டில் தெளிப்பதன் மூலம் வீட்டில் இருக்கும் தரித்திர சூழ்நிலை மாறி சுபிக்ஷ நிலை உருவாகும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த முறை செய்வதற்கு காலை வேளை மட்டும்தான் சிறந்தது. இதனை மற்ற வேளைகளில் செய்யும் பொழுது இது பலன் தராது என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி தொடர்ந்து உங்கள் வீட்டில் நேர்மறையாற்றல் அதிகரிக்கும் பொழுது கெட்ட சக்திகள் அகன்று வீட்டில் உள்ள பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை நோய் நொடி இல்லாமல் செல்வ செழிப்புடன் தரித்திரம் விலகி ஆரோக்கியமாக வாழ்வார்கள். ஆன்மீகத்தில் அறிவியலும் ஒளிந்திருக்கிறது. அதிகாலை எழுந்தாலே உடலில் பாதி நோய்கள் நம்மை விட்டு விலகிவிடும். மேலும் எந்த வேலையாக இருந்தாலும் சுறுசுறுப்புடன் சீக்கிரம் செய்துவிடலாம்.